வணக்கம். வேலூர் லோக்சபா தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் ஏசி சண்முகம், திமுக கதிர் ஆனந்த் இடையே கடும் போட்டி நிலவும் என்று தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே லோக்சபா தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு உள்ளது என்பது தொடர்பாக பல்வேறு கருத்து கணிப்புகளும் வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள லோக்சபா தேர்தல் தொடர்பாக தந்தி டிவி கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டு உள்ளன. அதன்படி வேலூர் தொகுதியில் தந்தி டிவி வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். வேலூர் தொகுதியில் புதிய நீதி கட்சியின் ஏசி சண்முகம் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். திமுகவில் அமைச்சர் துரைமுருகனின் மகனும் சிட்டிங் எம்பியுமான கதிர் ஆனந்த், அதிமுகவில் பசுபதியும், நாம் தமிழர் கட்சியில் மகேஷ் குமாரும் போட்டியிடுகிறார்கள். வேலூர் தொகுதியில் கடந்த முறை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட ஏசி சண்முகம் இந்த முறை தாமரையில் போட்டியிடுகிறார். தந்தி டிவி கருத்து கணிப்பு முடிவுகளின்படி வேலூர் தொகுதியில் கடும் போட்டி நிலவும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனினும் இந்த ரேஸில் ஏசி சண்முகம் சற்று மேலோங்கி காணப்படுகிறார். இரண்டாவது இடத்தில் திமுக உள்ளது. அதிமுக மூன்றாவது இடத்திற்கு செல்ல வாய்ப்பு உள்ளதாம். எனினும் வேலூர் தொகுதியை பொறுத்தவரை கடும் போட்டி நிலவுவதால் எந்த பக்கமும் போகாமல், அதாவது முதல் 2 இடங்களில் உள்ள பாஜக, திமுக ஆகியவை இடையே கடும் போட்டி நிலவுகிறது என்பதே தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவாக உள்ளது. தந்தி டிவி கருத்து கணிப்பு முடிவுகள் விவரம்: புதிய நீதி கட்சி 32%, 38%, திமுக 31%, 37%, அதிமுக 22, 28%, நாம் தமிழர் 5, 8%, மற்றவை 1, 3%. மார்ச் 20 முதல் ஏப்ரல் 14ஆம் தேதி வரையில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன.